இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வசனங்கள் 22 33 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறையுள்ள வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையில் இருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என்ற அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அதற்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீதாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் பொழுது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறையேசுவில் பிரியமான அன்பு நிறை சகோதரமே, ஆண்டவர் இயேசுனுடைய ஆசீர்வாதமும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. இன்றைய நாளின் தாயாம் திரு அவை திருத்துதர்களான புனித பேதுரு மற்றும் புனித பவுல் அடியார்களுடைய ஆலயத்தின் நேர்ந்தளிப்பு நினைவு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஆலயங்கள் அப்பொழுதைய பேரரசரான கான்ஸ்டன்டினோபிள் அவர்களால் கட்டப்பட்ட ஆலயங்களாக, எழில்மிகு ஆலயங்களாக இன்று நாம் அதை கொண்டாடுகின்றோம். இந்த விழா நாட்களில் அந்த ஆலயத்தினுடைய கல், சுண்ணாம்பு, மரம் இவைகளை தாண்டி, அந்த ஆலயத்தினுடைய அழகு தோரணங்களை தாண்டி, இந்த 2 திருத்தூதர்கள் இயேசுவின் மீது வைத்திருந்த ஆழமான நம்பிக்கையை கொண்டாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவர்களின் நம்பிக்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருபுறம் வெறும் மீனவரான ஆண்டவரை 3 முறை மறுதளித்த ஒரு பலவீனம் நிறைந்த ஒரு மனிதர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரை பாறை என்றும் அவர் மீது திரு அவையை கட்டியிருக்கிறார் என்றும் நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். மற்றொரு புறமாக பவுலடியா கிறிஸ்துவர்களை துன்புறுத்திய ஒரு நபராக, அனைவரும் வெறுக்கப்பட்ட ஒரு நபராக இருந்த போதிலும் இறைவனால் ஈர்க்கப்பட்டு ஆண்டவர் மீதான முழுமையான நம்பிக்கையை கொண்டு அவருக்காகவே தங்களுடைய உயிர் தியாகங்களை இந்த 2 நபர்கள் அளித்திருக்கிறார்கள். வெறும் பலவீனம் நிறைந்த மனிதர்களை இறைவன் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கையை அளித்து அவர்கள் அந்த நம்பிக்கையை ஒரு அச்சாணியாக எடுத்துக்கொண்டு இறைவனை பின்தொடர்ந்தார்கள். தொடர்ந்து தங்களுடைய உயிரையும் அவர்கள் ஆண்டவருக்காக அளித்தார்கள். நாம் பலவீனத்தை பார்க்கின்றோம். ஆண்டவர் அந்த பலவீனத்தில் இருக்கின்ற வலிமையை உணர்ந்து அவர்களை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். ஆக இன்றைய நாளில் இந்த ஆலயங்களை பற்றி நாம் விழா எடுத்து கொண்டாடுகின்ற பொழுது நாமும் தூய ஆவியானுடைய ஆலயங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது.
இறைவன் நம்முடைய இதயத்தை ஒரு ஆலயமாக உருவாக்க, அதுவும் அவருடைய பிரசன்னம் குடிக்கொள்ளப் போகின்ற ஒரு இடமாக மேற்கொள்ள நம் ஒவ்வொருவரையும் இன்றைய வாசனையின் வழியாகவும் வழிபாட்டின் வழியாகவும் நம்மை அழைக்கின்றார். இன்றைய நாளுக்கான நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டும். நற்செய்தி சற்று உற்று நோக்குகின்ற பொழுது நம்முடைய மனித பலவீனத்தை இறைவன் அழகாக சித்தரிக்கின்றார். கூட்டத்தை அனுப்பிவிட்டு சீடர்கள் தனியாக ஒருபுறம் தங்களுடைய கடல் வழி பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இறைவன் தனியாக இறைவனிடத்தில் வேண்ட சென்றிருக்கின்றார். இவ்வேளையில் கடலினுடைய சீற்றம் சீடர்களை அச்சுறுத்தியது. இதை கண்ட இறைவன் அவர்களை நோக்கி வருகின்ற பொழுது அவர்கள் பேய் என்று அஞ்சுகிறார்கள், நம்பிக்கையை இழக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர், அது நான் தான், அஞ்சாதீர்கள் என்று தன்னுடைய வார்த்தையை அவர்களுக்கு மொழிகின்ற பொழுது பேதுருடைய வார்த்தையை வெளிப்படையாக முதலில் ஏற்கின்றார். ஏற்றவர் அதை இன்னும் ஆழப்படுத்த, ஆண்டவரே, அது உண்மை என்றால் நான் உம்மை நோக்கி கடல் மீது நடந்து வரட்டுமா என்று கேட்கின்ற பொழுது இறைவன் அன்போடு வா என்று அழைக்கின்றார். ஆனால் பேதுருடைய நம்பிக்கையானது மிகவும் சொற்ப எண்ணிக்கையில் மிகவும் சிறியதாக இருந்ததினால் இழப்பட்ட அலைகளை கண்டு அஞ்சி மூழ்குகின்றார். இறைவனிடம் தன்னுடைய உதவியை நாடுகின்றார். ஆண்டவரை காப்பாற்றும் என்று கத்துகின்றார். இறைவன் தன்னுடைய கரத்தை நீட்டி அவரை காப்பாற்றுகின்றார். ஆனால் நம்பிக்கை குன்றியவனே என்ற ஒரு வார்த்தையை அவரை பார்த்து குறிப்பிடுகின்றார். கடல் வழி பயணம் ஒரு பொதுவாக மெதுவான ஒரு பயணம், ஆனால் பலவிதமான இடையூறல்கள் நிறைந்த ஒரு பயணம் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். இருந்த போதிலும் பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் இந்த பயணத்தை ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையில் தான் செல்கிறார்கள். இன்றும் இந்த சீடர்களும் அதே நம்பிக்கையில் தான் தங்களுடைய பயணத்தை தொடங்கி இருக்கலாம். ஆனால் இழப்பட்ட அலைகளுடைய அச்சுறுத்தல் அவர்களை இன்னும் அதிக அளவில் நம்பிக்கை குறைய வைக்கிறது. ஆனால் இறைவன் உடனடியாக அவர்களை கடந்து வந்து அவர்களை மீட்கின்றார். ஆனால் அதிலும் ஒரு பாடத்தை அவர் கற்பிக்கின்றார். நம்பிக்கை குன்றிய வாழ்க்கையை நாம் ஒழித்தாக வேண்டும். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வலிமை பெற முடியாத வாழ்க்கையாக மாறிவிடும். ஆகவே ஆண்டவர் மீதான முழுமையை நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்மை சுற்றி எவ்வளவு பெரிய போராட்டங்கள், இடையூறல்கள், துன்பங்கள், வருத்தங்கள், நோய்கள், தோல்விகள் இவைகள் நம்மை அச்சுறுத்தினாலும் நான் தான், அஞ்சாதிக என்று கூறுகின்ற ஆண்டோடைய வார்த்தையை இன்று நாம் கேட்க வேண்டும். நமது பலவீனத்தில் வலிமைகள் இருக்கிறது என்பதை இந்த இரண்டு சீடர்கள் பேதுருவும் பவுலும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் உணர்ந்தார்கள். ஆண்டவரை நாடி வருகின்ற பொழுது, ஆண்டவரை தொடர்ந்து அவரை நோக்கி நம்முடைய பயணங்கள் செல்கின்ற பொழுது எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஆண்டவருடைய வழியில் அவர் மீது நம்பிக்கை குறைகின்ற பொழுது, நாம் வெறும் போராட்டங்களை மட்டும் காணுகின்ற பொழுது அச்சப்படுகின்றோம், கடலில் மூழ்கப் போகின்றோம், வாழ்க்கையினுடைய துன்பத்தில் ஆழ்ந்து மூழ்கி இருக்கின்றோம். ஆனால் அதற்கும் துணை கொடுக்க இறைவன் இருக்கின்ற ஆண்டவரை காப்பாற்றும் என்ற ஒரு ஜெபத்தை பேதுரு அந்த நேரத்தில் மேற்கொள்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய கூக்குரலுக்கு செவி மடுக்கின்றதே தான் திருப்பலர் ஆசிரியர் இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவருக்கு செவி சாய்க்கின்றார். செவி சாய்க்கின்ற இறைவன் இன்று நமக்காக வருகின்ற, ஏனெனில் நம்முடைய இதயம், நம்முடைய வாழ்க்கை ஆண்டுடைய ஆலயமாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தை இறைவன் இன்று குடிக்கொள்ளப் போகின்றார். ஆனால் இந்த ஆலயம் நம்பிக்கை பெற வேண்டும். நாம் ஒருவரும் நம்பிக்கையில் வாழ வேண்டும். இறைவன் நம்முடன் இருக்கின்றார். அஞ்சாமல் ஆண்டவரை இறுகி பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டுடைய கரத்தை நாம் நாட வேண்டும் என்றும் இறைவன் இந்த ஒரு விளக்கத்துடன், இந்த ஒரு பாடத்துடன், இந்த ஒரு மகிமையில் நம்மை திடப்படுத்துகின்றார். இறைவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கை வெளிப்பட போகின்றது. இன்று நாம் சந்திக்க போகின்ற பிரச்சனைகள், நாம் சந்திக்க போகின்ற பலவிதமான அனுபவங்கள் அனைத்திலும் இறைவன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் நான் இருக்கின்றேன், நான் தான் என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சூழ் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்.
அவரை நோக்கி இன்று நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம். ஆண்டவர் மீதான முழுமையை நம்பிக்கை வைப்போம். இறைவன் நம்மை காப்பாற்றுவார். இறைவன் நம்மை மீட்டெடுப்பார். நம்மை அன்பு செய்வார். நாம் அவருடைய ஆலயங்களாக மாற உயிருள்ள கற்கள் கொண்ட ஆலயமாக நாம் இன்று இருக்க தொடர்ந்து செபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா, அன்பும் அருளும் நிறைந்தவரை உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த புதிய நாளை எமக்காக அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்த திருத்துதர்களான பேதுரு பவுல் அவருடைய ஆலயத்துடைய அர்ப்பணிக்கப்பட்ட நாளில் நாங்கள் உம்மிடம் பணியுடன் வந்திருக்கின்றோம். இந்த நாளில் நீர் அவர்கள் கழித்த அதே வலிமையை, பலவீனர்களாக இருந்தவர்களை வலிமையானதாக மாற்றிய உம்மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையை என்று இந்த காணொளியை இந்த காட்சி வடிவத்தில் காணுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அளித்தருளும். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதைகள் என்று கூறிய அந்த அழகிய வார்த்தை இன்று நாங்கள் சந்திக்க போகின்ற ஒவ்வொரு அனுபவத்திலும், ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலையிலும் எங்களுக்கு அளித்தருளும். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு எங்கள் வாழ்க்கை, எங்களுடைய இதயங்களை நீ குடியிருக்கும் உயிர் உள்ள ஆலயமாக மாற்றுவதற்காக உம்முடைய வார்த்தைகளினால், முது வல்லமையினால், முது ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியறலும். எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க செய்தருளும். இந்த நாளில் நம்முடைய விசேஷ ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அளித்தருளும். உம்மீது நம்பிக்கை கொண்டு இன்று எங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க போகின்ற போராட்டங்கள், தோல்விகள், பிரச்சனைகள், துன்பங்கள், வருத்தங்கள், பிரிவுகள், நோய்கள், இவைகளை நான் சந்திக்கின்ற பொழுது அவைகள் மீது எங்களுடைய கவனத்தை கொள்ளாமல் உம்மை நோக்கிய பயணமாக, சீரிய நேரிய பயணமாக இருக்க எங்களுக்கு எல்லா விதமான கிருபைகளை எங்களுக்கு அளித்தருளும். ஆண்டவர் இயேசு, ஒவ்வொரு முறையும் நாங்கள் கவலையில் மூழ்குகின்ற பொழுது, கண்ணீரால் அலகழிக்கப்படுகின்ற பொழுது எம்மை நோக்கி வருகின்ற அந்த பாசமிக அன்பை மீண்டும் எங்களுக்கு அளித்தருளும். இன்றைய நாளில் நாங்கள் சந்திக்க போகின்ற ஒவ்வொரு நபர்கள், நாங்கள் கொண்டாட இருக்கின்ற எங்களுடைய நினைவு நாட்கள், பிறந்த நாட்களோ, திருமண நாட்களோ, பலவிதமான குடும்ப விழாக்களை கொண்டாடுகின்ற எங்களுக்கு அப்படி ஆசீர்வாதத்தை அளித்தருளும். நோயுற்றிருக்கின்ற பிள்ளைகள் மீது இந்த திருக்கரத்தால் அபிஷேகம் செய்து அவர்களுடைய நோய்களை குணமாக்கியருளும். நம்பிக்கை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்பிக்கையை ஊட்டியருளும். புது பாசமிகு திருக்கரத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருடைய பாவங்களை மன்னித்து நாங்கள் இன்று உம்மை கண்டெடுக்கின்ற ஒரு வாழ்க்கையாக, உம்மோடு ஒன்றித்திருக்கின்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். உம்மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் செல்ல இருக்கின்ற, செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு பணிகள், ஒவ்வொரு வேலைகளையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொருவரையும் உமது உயிருள்ள ஆலயமாக மாற்றி இன்று எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த மாதங்களில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்களை உம்முடைய பேரன்பினால் நித்திய இலைப்பாற்றில் அவர்களை ஆசீர்வதித்தருளும். இறைவா, இந்த நாள் எங்களுக்கு வெற்றி நாளாக, மகிழ்ச்சி நாளாக அமைய உடைய கிருபையை தந்து பலப்படுத்தியருளும். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.